குழந்தைங்களுக்கு என்னெல்லாம் உணவு கொடுக்கலாம் அப்படிங்கிறத தாண்டி எப்படி உணவு கொடுக்கறது அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பெற்றோர்களுக்கு இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு குழந்தைக்கு 6 மாதம் வரைக்கும் எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங், அதாவது பால் மட்டுமே கொடுத்துட்டு இருக்கிறதுனால பெருசாக பிரச்சனை இல்லை. அப்புறம் 6 மாதத்துலேருந்து 1 வயசு வரையும் குழந்தைங்களுக்கு வேடிக்கை காட்டி ஏதாவது ஊட்ட ஆரம்பிச்சிடுறாங்க, அது வரைக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்குது. ஆனால் 1 வயசு ஆன பிறகு குழந்தைங்க நடக்க ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்களுக்கு எப்படியெல்லாம் உணவு கொடுக்கறது அப்படிங்கிறது சில பெற்றோர்களுக்கு தெரியறதில்ல. ஸோ ஒரு குழந்தைக்கு 1 வயசு தாண்டிட்டாலே அவங்களாவே சாப்பிட்றதுக்கு நம்ம எப்போவுமே என்கரேஜ் பண்ணணும். பெரும்பாலும் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிடும்போது அவங்களாவே டேபிளில் உட்காந்தோ இல்லை கீழே கூட உட்காந்தோ சாப்பாடு எடுத்து நானே சாப்பிட்றேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி குழந்தைகளை சாப்பிட்றதுக்கு நாம என்கரேஜ் பண்ணணும். என்னெல்லாம் முக்கியமாக பண்ணக்கூடாது அப்படின்னா ஃபோர்ஸ் ஃபீடிங் பண்ணக்கூடாது. அதே மாதிரி குறிப்பிட்டு இந்த டைமில் குழந்தை சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு அளவுகோல் வச்சுக்க கூடாது. நாம நினைக்கிற டைமில் குழந்தைங்க சாப்பிட்றது இல்லை. அவங்களுக்கு எப்போ பசி எடுக்குதோ அவங்க அந்த டைமில் சாப்பிடட்டும். 3வது என்ன பண்ணக்கூடாது முக்கியமாக அப்படின்னா ரொம்ப நேரம் சாப்பிடக்கூடாது. சாப்பிட்றதுக்கு உண்டான டைம் 20 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம். அந்த டைம்குள்ளே குழந்தைங்க என்ன சாப்பிட்டுக்கிறாங்களோ அதுவே போதுமானது. ஏன்னா சில நேரங்களில் பெற்றோர்கள் அந்த இதை ஃபுல்லாக சாப்பிட்டு முடிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு 1 மணி நேரம்லாம் சாப்பாடு ஊட்ட ட்ரை பண்ணுறாங்க. அதை பண்ணக்கூடாது. எல்லாத்த விட ரொம்ப முக்கியம், சாப்பிடும்போது டிவி இல்லை ஃபோன் எதுலையுமே என்கேஜ் பண்ணாதீங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு இதனால நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது. அதனால ஃபோன் டிவி எதையுமே என்கேஜ் பண்ணாம சாப்பாடுல மட்டுமே கவனம் செலுத்துற மாதிரி 20 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் சாப்பிட்றதுக்கு உண்டான டைமை என்ஷூர் பண்ணிட்டு குழந்தைங்களுக்கு வற்புறுத்தி ஊட்டாம இருந்தாலே குழந்தைங்க ஒழுங்கா சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க.